டெய்லி புதுசாக ஐடியா வரலாம், ஆனால் புதுசாக ரிசல்ட் வரணும் அப்படின்னா ஒரு TTT நம்ம மைண்டில் எப்பயுமே இருக்கணும். டைம், டாஸ்க், ட்ராக்கிங். இது 3 இருந்தால் தான் growth விசிபிளாக இருக்கும். வாட் கெட்ஸ் மெஷர்ட் கெட்ஸ் டன். ஓகே, இப்போ ஒரு செடி இருக்குது. அந்த செடி வந்து ஃபஸ்ட்டு சீடாக இருந்துச்சு, முளைச்சி வந்துச்சு. ஸோ செடி வந்துருச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறமா அதோட க்ரோத் எல்லாத்தையும் நம்ம மில்லிமீட்டர்ஸில் மெஷர் பண்ணால் தான் அது டெய்லி எவ்வளோ க்ரோத்தில் இருக்குது, இல்லை ஸ்டாக்னண்ட்டாகவே இருக்கா, இது ஏன் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது, என்ன பண்ணால் க்ரோ ஆகும், இது எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஏமா பேர் வைக்கல? அவ பிறந்ததுலேருந்து எனக்கு சோறே வைக்கல மேடம். பேர் வைக்கலங்கிறதுலாம் ஒரு பிரச்சனையா? இங்கே நான் செடின்னு சொல்கிறது உங்கள் பிஸ்னஸ் தான். ஸோ எவ்ரி மார்னிங் பிஸ்னஸ்க்கு தனியாக ஒரு டைம் வச்சுக்கோங்க. Set your day during that time to verify all the executions and implementations that is happening in your business. Systems-லாம் கரெக்டாக போகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அந்த ஹவரை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா பண்ணலையா அதை விட முக்கியமான ஒரு விஷயம், என்ன ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஒர்க்கெல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படின்ற கேள்வி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. ஸோ Day 5 டாஸ்க் என்னன்னா, டெய்லி டைம் ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, வீக்லி செக்லிஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க, மந்த்லி ரிவ்யூ நடத்திடுங்க. ஒரு பிஸ்னஸ்க்கு சிஸ்டம் மட்டும் இல்லைன்னா பர்ன் அவுட் கேரண்டி.